தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். அடுத்து 4வது வசனம் பாருங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை, அதாவது இது எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற தேவாலயத்தை குறித்ததான ஒரு காரியமாக இருக்குது. தேவாலயத்தில் தேவன் இருந்தார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் இருந்தார். அந்த தேவாலயத்துக்கு ஒரு நதி வந்தது. அந்த நதி தான் சீலவாம் குளத்தில் வந்து தண்ணீராக நிரம்பினதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஆலயத்தை குறித்தான ஒரு காரியங்களாக இருக்குது. 4லேருந்து 7 வரைக்கும் பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமனும் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். எங்கே இருந்தார்? பழைய ஏற்பாட்டில் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வார்த்தையாக உள்ளே இருந்தார். இப்போது இங்கே தாவீது சொல்லும் பொழுது அங்கே இருந்த இறைவன் இன்றைக்கி அங்கே இல்லை, அது நடுவில் இருந்தார் அன்னைக்கு. அதில் ஒரு வார்த்தை அழகாக போடப்பட்டு பாருங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இதை வந்து ஒரு பின்னணியை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 நாளாகமம் எடுப்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருடன் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். பாருங்கள், இங்கே அந்த தேவாலயத்தை ஒன்றுலாம் ஆக்கணும், அந்த எருசலேம் பட்டணத்தை ஒன்றுலாம் ஆக்கணும்னு சொல்லி 3 ராஜாக்கள் படையெடுத்து இந்த பட்டணத்துக்கு விரோதமாக சுற்றிலும் அங்கே வந்து முகாமிட்டுருக்குறாங்க. ஏன்னா தேவன் அது நடுவில் இருக்கிறார், இவங்களை அசைக்க முடியல, இவங்களை அழிக்கணும், முக்கியமாக தேவாலயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவங்க அப்படிப்பட்ட ரீதியில் ரொம்ப தீவிரமாக 3 ராஜாக்கள் இணைந்து, 1 இல்லை 2 இல்லை 3 ராஜாக்கள் இணைந்து அவங்களோட இராணுவத்தோடு அங்கே வந்து முகாமிட்டுருக்குறாங்களாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேதம் சொல்லுது, இவங்க போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாகும், உமக்கு விரோதமாகும், நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாகும், இந்த பட்டணத்துக்கு விரோதமாக ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க, இராணுவம் வந்து முகாமிட்டுருக்குது, நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தாவே, நீர் தான் எங்களுக்கு அடைக்கலம், நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் அந்த உலகத்தில்? உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தரை கேட்குறாங்க. கர்த்தர் அதுக்கு பதில் சொல்லார் பாருங்க. 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாயிர கர்த்தாவே, பரலோகத்தில் நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்திருக்க கூடாது. பாருங்கள் எப்படி பிளேட் அங்கே மாற்றி விட்றான் பாருங்கள். சண்டைக்கு வந்திருக்குது, இவங்களோட வந்திருக்கிறாங்க. இவன் சொல்கிறான், ஆண்டவரே ஒருவரும் உம்மோடு எதிர்த்திருக்க கூடாதுன்னு சொல்லி பிளேட் அங்கே மாற்றி விடுறான் பாருங்கள். எப்போதும் கர்த்தரிடத்திலே நம்முடைய
பிரச்சனைகளை மாற்றி விடணும். நாம் போட்டு மண்டையில் சுமந்து நாம் வேதனைப்படக்கூடாது. பாருங்கள் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பாருங்கள், பிளேட் அங்கே மாற்றினோடனே பொறுப்பு அவருக்கு வந்துடுச்சு. ஆண்டவரே, இது உம்முடைய யுத்தம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உமக்கு விரோதமாக வந்தவன் யாரும் கிடையாது. வந்தவன் உயிரோடு இருந்ததில்லை. ஆவே நாங்கள் என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல. உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் சொல்லி ஓடி வரும்பொழுது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். எப்படி கர்த்தர் பிளான் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி பிளான் கொடுத்து எப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் ஏண்டா. எப்படி பதில் வருது பாருங்க. அப்போ ஜெபம் இப்படிப்பட்ட ரீதியில் நம்ம இருக்கணும். பிரச்சனையே அவர்கிட்ட போய் சொல்லி அவரையும் வேதனைப்படுத்தி நாமளும் ஜெபித்து ஒரு நிறைவு இல்லாமல் வெளியே வரக்கூடாது. பிரச்சனையை அவர் பக்கம் சாத்தி விட்டுறணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு எதிராக வந்திருக்கிறவங்க உமக்கு எதிராக வந்திருக்கிறான், நீர் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியில் அவர்கிட்ட மாற்றி விட்டுறணும். பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை சொல்லார். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக போங்கள், புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடைய இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு பதில் பாருங்கள். அதுக்கு பாருங்கள், தொடர்ந்து வாசிப்போம், நல்லா இருக்குது. அப்பொழுது யோசபாத் தலை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரிலும் கோராரியரின் புத்திரிலும் இருந்த லேவியரும் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். பாருங்கள், பதில் எப்படி வருது. இந்த ஜெயமே வரல, சண்டை நடக்கலை, எதுவும் நடக்கலைங்க. ஆனால் இங்கே துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் வேணும்னா துதிக்க ஆரம்பிக்கணும். பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா துதிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப கவலையாக இருக்குது பிரதர், என்ன செய்கிறது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்ய போகிறோம், எப்படி துதிக்க முடியும்? பிரச்சனையின் மத்தியிலே துதித்தார்கள் வேதம் சொல்லுது. அங்கே இராணுவ முகாம் விட்டுருக்கிறான். 3 ராஜாக்கள் இணைந்து இந்த ஒரு பட்டணத்தை பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, தேவனுடைய சபையை சூறையாடுறதுக்கு. ஆனால் இவங்க துதிச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தத்தை பண்ணுறது நீங்கள் இல்லைப்பா, நான். இந்த வார்த்தையை கவனிங்க. 20வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, சொல்லுங்கள், அதிகாலமே எழுந்திருந்து, தேவன் அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார்னு இருக்குதே, அது இதோடு ஒப்பிடுறாங்க பாருங்கள். அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோகாவின் வனாந்தரத்திற்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, இவங்க போல, இவங்க யுத்தம் பண்ணலை, தேவதூதனை கூட கடவுள் அனுப்பலை. ஆனால் இந்த 3 ராஜாக்களுமே அவங்களுடைய இராணுவமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு மல்லு கட்டி பெரிய ஒரு மரணம் அங்கே நடந்துச்சு. பாருங்க, வாசிப்போம்.
யோசபாத் 24 வாசிப்போம். யூத மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள குண்டடையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கி நோக்குகிற பொழுது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அதிகாலையில் போகிறாங்க. போகும்போது அவங்களோட போங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னே இவங்களுக்கே தெரியாது. போயிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தா பூரா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டி எல்லா பேரும் பிரேதமாக கிடக்குறாங்க. ஒருத்தன் கூட தப்பில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவங்க எந்த வித யுத்தத்தையும் இவங்க பண்ணலை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனாங்க. கர்த்தரை துதிச்சாங்க. ராத்திரியில் பூரா பயமும் திகிலும் அதைரியமும் இவங்களை மூடிக்கொண்டது. காலையில் பார்க்கும் பொழுது அதிகாலமே தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். ஏன் இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாரு? தேவ சபை அங்கே இருந்தது. தேவன் அதில் குடியிருந்தா, வாசம் பண்ணியிருந்தா. தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. தேவனுடைய தயவு அங்கே இருந்தது. தேவன் அங்கேருந்து மக்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. தேவனுடைய சபையிலிருந்து மக்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் அங்கே கிடைத்தது. இப்போ அந்த மனுஷன் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக அவன் எழுப்பி வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு விரோதமாக, அந்த ஜனத்துக்கு விரோதமாக அந்த மனுஷனை கர்த்தரே எதிர்கொள்கிறாரு. ஆவே வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர்ல வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 6 வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? பாருங்க 6:16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்தது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வேறு விதமான ஒரு ஆலயத்தை இங்கே சொல்கிறாரு. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆலயத்துக்காக அவர் அவ்வளோ வைராக்கியம் கொண்டு அந்த ஜனங்களை, அவருடைய எதிரிகளை அவரே துரத்தி எடுத்தார்னா, இன்றைக்கி தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கழுவி, உங்களுடைய ஆவியை கழுவி உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அந்த தேவன் இப்போது உங்களை குறித்து எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவார் என்பதை எண்ணி பார்க்கணும். ஆகவே அதிகாலையிலே தேவன் எதுக்கு சகாயம் பண்ணுவார்? நான் அவருடைய ஆலயமாக இருக்கிறேன். அன்றைக்கு அதிகாலையிலே தேவன் அவருடைய ஆலயத்திற்காக ஒரு சகாயத்தை பண்ணார். பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை, மனுஷன் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, மனிதனை சந்திக்க முடியாது. ஓடி நேரம் இவங்க இருக்கிறது கொஞ்சம் பேர், அவங்க 3 ராஜாக்கள் 3 இராணுவம் சூழ்ந்து நிற்குது. இவர்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாகவும் கர்த்தரே எல்லாவற்றையும் முறியடித்தார்னு வேதம் சொல்லுகிறது. அவங்களே வெட்டிட்டு செத்துட்டாங்க. அந்த அவள் கொண்டு வந்த பொருட்களை கேதர் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆச்சான். கொள்ளையடிக்கவே 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 3 நாட்களாக அதில் இருக்கிற பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க, எடுத்து முடியலை. இவங்க எந்த சண்டையும் போடலை, இவங்க எந்த ராஜாட்டி மல்லுக்கு நிற்கலை. ஆனால் சண்டையை கர்த்தர் போட்டார். யுத்தம் கர்த்தருடையது, லாபமெல்லாம் இவங்கள சேர்ந்துச்சு. கல்வாரி சிலுவையில் அப்படி தான் நடந்தது. பாருங்கள், நமக்காக ஒருத்தர் சாத்தானோட யுத்தம் பண்ணி நமக்கு சேர வேண்டிய எல்லா பங்கையும் இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். எந்த பிசாசோடையும் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சண்டை அவர் போட்டிருக்கிற யுத்தம் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். பாருங்க, முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டு இன்றைக்கி சகல நன்மைகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.